தேவையான பொருள் என்னன்னு பார்க்கலாம். பட்டை, லவங்கம், சோம்பு, வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய், கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு பேஸ்ட், மஞ்சத்தூள், மிளகாத்தூள், சிக்கன் மசாலா, உப்பு, காஷ்மீரி ரெட் சில்லி, தக்காளி. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க. இப்ப தட்டி வச்சாச்சு. இப்ப கேஸ் ஆன் பண்ண போறோம். இப்ப எண்ணெய் ஊத்த போறோம். எண்ணெய் கொஞ்ச நேரம் காயிட்டோம். எண்ணெய் சூடாயிடுச்சு. பட்டை, லவங்கம், சோம்பு சேர்த்து கொஞ்ச நேரம் பொரியட்டும். இப்ப பொரிஞ்சிடுச்சு. வெங்காயம் சேர்த்துக்க போறோம். வெங்காயம் வதக்கிறதுக்காக இப்ப கல் உப்பு சேர்த்துக்கலாம். இப்ப கருவேப்பிலையும் பச்சை மிளகாயும் போட்டு கிண்டி விட்டுக்கலாம். இப்ப கொத்தமல்லி சேர்த்துட்டு கிண்டி விட்டுக்கோங்க. இப்ப இஞ்சி பூண்டு சேர்த்துக்கோங்க. இப்ப நல்லா ஸ்மெல் நல்லா வருது. இப்ப தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு மசாலா ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதங்கியாச்சு. இப்ப மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். போட்டுக்கலாம். மிளகாத்தூள் போட்டுக்கலாம். மசாலா சேர்த்துக்கலாம். ரெட் சில்லி சேர்த்துக்கலாம். இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பெரிய பீஸ் போடலாம். பெரிய பீஸ் பெரிய பீஸ்க்கு அப்புறம் எல்லா சிக்கனையும் இப்போ ஆட் பண்ணிக்கிறோம். நம்ம நல்லா கிளறி விட்டுக்கிட்டோம். சிக்கனை நல்லா வேக விடுங்க. அதுல இருக்க தண்ணி எல்லாம் வெளியே வரட்டும். சிக்கன் நல்லா வெந்துருச்சு. இப்ப சிக்கன்ல இருக்க தண்ணி எல்லாம் வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு. இப்ப எங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊத்த போறோம். இப்ப நல்லா கிளறி விட்டுட்டு கொஞ்ச நேரம் வேக விட்டுக்கலாம். ஸ்மெல் நல்லா சூப்பரா வருது. கிரேவில இருக்க சிக்கன் பாருங்க நல்லா வெந்துருச்சு. இப்ப நாங்க இதை வேற பாத்திரத்துல மாத்த போறோம். நாங்க கிரேவி வேற பாத்திரத்துக்கு மாத்தியாச்சு. கிரேவி நல்லா திக்கா சூப்பரா